ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்னால் அஸ்த சீரீஸ் எபிசோட் 6 கம்ப்ளீட் பண்ண முடியல. அதோட பேலன்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கவி அவருக்கு ஒரு லவ் ஃபெயிலியரில் அந்த லவ் ஃபெயிலியரில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா கவியை பார்க்க வர்றாங்க. கவி ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கவும் அவங்க அம்மா வர்றதுமே தெரியலை. அவங்க அம்மா நிறைய டைம் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் கவி எட்டி பார்க்குறாங்க. உனக்கு என்னாச்சுடா? உன்னோட கண்ணு ஏன் பாண்டா கண்ணு மாதிரி இருக்கு? நீ ஏன் ரொம்பவே சோகமாக இருக்க? நீ கவி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கவி, எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் அதிகம், அதனால தான். நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நானும் உன்னோட ஒர்க்கை கொஞ்சம் பார்த்துக்கிறேன்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா கவிக்கிட்ட, இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டை நான் பார்த்தேன், அவங்க ரொம்பவே அப்செட்டாக இருந்தாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியை நினச்சி எனக்கு அதை பார்க்கும்போது ரேக்கோட ஞாபகம் வந்துச்சு. நீ அவளை ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுட்டு வா. நான் உன்னோட அப்பா கிட்ட இதை நிறைய டைம் சொல்லிட்டேன், ஆனால் அவர் கண்டுக்கிறதாவே இல்லை. அவர் பிஸ்னஸை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. நீ எனக்காக அவளை கூப்பிட்டுட்டு வான்னு சொல்லி கவி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு கவி, இதை நீங்களே ரேக்கு கிட்ட பேசலாமே, நீங்களே ரேக்கை கூப்பிடலாமேன்னு சொல்லவும் அவங்க அம்மா, நான் கூப்பிட்டா அவள் வரமாட்டா, நான் அதனால தான் சொல்கிறேன், நீ எனக்காக ரேக்கை கூப்பிட்டுட்டு வான்னு சொல்கிறாங்க. அதுக்கு கவி, எனக்கு புரியுது, உங்கள் 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஆனால் அதை நீங்கள் சொல்கிறதுக்கு இப்போ ரெடியாக இல்லை. இதை நான் புரிஞ்சுக்கிறேம்மா, நான் ரேக்குக்கிட்ட பேசுகிறேன், அவளை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு கவி சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் ரேக்கு அவங்க டென்ட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஷோல்டரில் ஏதோ வலிக்கிற மாதிரி தெரியுது. அவங்க பெட்ஷீட் எடுத்து பார்த்தா உள்ள பேம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பேம் ரேக்கோட கையில் தலை வச்சு சாட்சி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பேமை பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்காங்க. அவங்க முடியை கோதி விட்டுட்டு, ரொம்பவே அழகாக இருக்கால, ரொம்பவே கைண்டான பர்சன், எனக்கு இப்போ முத்தம் கொடுக்கணும்னு தோணுது, ஆனால் இந்த இடத்துக்கு நாச்சா மட்டும் வந்துடவே கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேம், வெறும் முத்தம் மட்டும்தானானே கேட்குறாங்க. அதுக்கு ரேக், நீ தூங்கலையா? நீ முழிச்சிட்டு தான் இருக்கியா? நீ என்ன பண்ணுறன்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்பவே குளிருது, அதனால தான் நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. நாச்சா நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு ரேக் சொல்கிறாங்க. அதுக்கு பேம், நாச்சா ஏக்கு கூட சேர்ந்து ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கா, இப்போதைக்கு அவள் இங்கே வரமாட்டான்னு பேம் சொல்கிறாங்க. உடனே ரேக் பேமை ரொம்பவே நெருக்கமாக இறுக்கி அணைச்சிக்கிறாங்க. பேமும் ரேக்கை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே குளிருதில்ல, ஸோ அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு ஃபீலை என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு நாச்சா ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, உருண்டுட்டே அந்த டென்ட்டுக்கு வர்றாங்க. நாச்சாவோட சத்தத்தை கேட்டதும் இவங்க 2 பேரும் தனித்தனியாக கொஞ்சம் தள்ளி போய் படுத்துக்கிறாங்க. நாச்சா அந்த டென்ட்டுக்கு உருண்டுட்டே வந்து இவங்க 2 பேருக்குமே நடுவில் வந்து படுத்துக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே குளிருது, நான் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன், இனி பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்க உளறிட்டு படுத்துருக்குறாங்க. ரேக் அதை பார்த்துட்டு நாச்சாவுக்கு பெட்ஷீட் எடுத்து போர்த்தி விடுறாங்க. அப்படியே பேம் பக்கத்தில் வந்து பேமுக்குமே பெட்ஷீட்டை போர்த்தி விடுறாங்க. இந்த ட்ரிப்பு முடிஞ்சதும் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பேம் அவங்களோட வீட்டுக்கு வந்து அவங்க பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, நீ என்னை மிஸ் பண்ணனியா பாட்டி? உனக்கு எங்கே நான் இல்லாமல் போர் அடிச்சுதான்னு சொல்லி அவங்க பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பாட்டி, இல்லை, நான் வந்து கொரியன் ட்ராமா பார்த்தேன், அதில் வர்ற மேல் கேரக்டர் ரொம்பவே அழகாக இருந்தாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நான் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி பேம் கிட்ட கேட்குறாங்க, நீ ஜாலியாக இருந்தியா? உனக்கு ட்ரிப்பு எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. பேம், நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அப்போ பாட்டி, பேமோட பாட்டி ஹேர் கட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்போ அவங்களும் கேட்குறாங்க, நீ எதுக்கு உன்னோட முடியை வெட்டின? ஏன் உன்னோட ஸ்டைலையே மாற்றிட்டேன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேம், நான் வந்து நியூ பர்சனாக மாறணும்னு நினச்சேன், அதுக்காகத்தான் என்னோட ஹேரையுமே கட் பண்ணினேன்னு சொல்கிறாங்க. நீ இப்போ நியூ பர்சனாக ஃபீல் பண்ணுறியான்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு, இல்லை, நான் இப்போவும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். அப்போது
மறுபடியும் நீ உன்னோட ஹேர் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண போறியான்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு பேம், இல்லை, இது இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் பழைய மாதிரி நான் நியூ பர்சனாக மாறலை தான். ஆனால் இப்போ என்ன நானே புதுசாக உணர்றேன். அன்னைக்கு நான் மட்டும் இந்த முடியை வெட்டலைன்னா நாங்கள் 2 பேரும் சந்திச்சிருக்கவே மாட்டோம் நீ பேம் சொல்கிறாங்க. இதை அவங்க பாட்டி கேட்டுட்டு இவ என்ன சொல்கிறா, எதை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குறாங்க. மறுபடியும் பேம் அவங்கள அறியாமலே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் நான் என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ தான் நான் யாருன்னு நானே ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவும் சடனாக அவங்களுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வர அங்கேருந்து ரேக்கை பார்க்கறதுக்காக ரொம்பவே வேகமாக போகிறாங்க. ரேக் இப்போ தான் வீட்டுக்கு வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. ரேக் பேமை பார்த்ததும் இப்போ தானே வீட்டுக்கு போனேன், அதுக்குள்ளே என்னாச்சின்னு சொல்லி கேட்குறாங்க. பேம் ரேக்கு கிட்ட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமான்னு சொல்லி ரேக்கு கிட்ட கேட்குறாங்க. ரேக்குமே சரி உள்ளவா, உள்ளே வந்து பேசுன்னு சொல்லி பேம் கிட்ட சொல்கிறாங்க. நீ நமக்குள்ளே இருக்கிற இந்த ஃபீல் தப்புன்னு நினைக்கிறியா, இல்லை இதை வேணான்னு நினைக்கிறியா? இது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீ ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறேன். இப்போவும் எப்போவுமே இதே மாதிரி காதலிப்பேன். உன்னோட முடிவு எனக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உன் மேலே இருக்கிற இந்த காதல் எனக்கு எப்போவுமே குறையாது. நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக நான் பொய்யெல்லாம் சொல்லலை. நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வாழ்க்கையை உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். பேம் சொல்லிட்டு இருக்கும்போதே ரேக் பேமை கிஸ் பண்ணிடுறாங்க. நீ இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே இதுதான் என்னோட பதிலாக இருக்கும்னு சொல்லி ரேக் அவங்களோட ஒரு முத்தத்தில் பேமுக்கான எல்லா பதிலையுமே கொடுக்குறாங்க. அப்போது பேம் ரேக்கு கிட்ட, இது உண்மையா, நான் நம்பலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேக், நானுமே உன்னை காதலிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ரேக் ஓகே சொன்னதும் பேம் ரேக்கை கிஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருமே ஒருத்தர் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரொமான்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அவங்க ரொமான்ஸ் பண்ணுறது பார்க்குறோம். இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னொரு எபிசோடில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.